இன்னைக்கு இவ்வளவு கோடியை கொள்ளாடிச்சிங்கன்னு கட்சியை குடிசவராக்கிட்டு கட்சியெல்லாம் வித்து விட்டு ஒரு சோபாவுக்கு பல கோடி ரூபாய் சோபாவுக்கு ஆசைப்பட்டு கட்சிக்காரங்களை எல்லாம் ஏமாத்தி 25 எம்எல்ஏ ஏமாத்தி கூட்டு போய் அவங்க வாழ்க்கையெல்லாம் வீணாக்கி கட்சியை நாசமாக்கிட்டு இன்னைக்கு அந்த பணத்தை வச்சுக்கின்னு இன்னைக்கு நீ ஆளை பிடிச்சி ஒவ்வொருத்தனா பேட்டி கொடுக்க வச்சுக்கின்னு எங்களையும் எடப்பாடியாரும் இழிவுபடலாம்னு நினைச்சுட்டு இருக்கிற உங்களுடைய கதை இன்னும் நிறைய இருக்குது. உங்க அண்ணா வந்து போதையில எலெக்ஷன் டைம்ல யார் யாருக்கிட்ட என்ன பேசினாரு போனார் அந்த கதை எங்ககிட்ட இருக்குது நிறைய. புரியுதா? இதெல்லாம் தேவையில்லாத தரம் தாழ்ந்து எங்களை பேச வச்சிடாதீங்க. நாங்க எங்க வேலையை பார்த்துக்கின்னு நாங்க கட்சி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க தான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்களா? தலைமை சரியில்லை அதுல போயிட்டு உங்களுக்கு என்ன வேலை? ரிசைன் பண்ணிட்டு போயிட்டல, நான் தான் உங்க சரியில்லை போயிட்டீங்களா? திருப்பி எதுக்கு பிரஸ் மீட் வச்சு நான் அந்த கதை இந்த கதை சொல்றேன். இப்ப நான் சொன்ன கதைலாம் உண்மை. இது இல்லைன்னு ஒன்னா சுரேஷ் பாபு அவங்க குழந்தைகளுக்கு போய் போன் அடிக்கணும். இது சத்தியம் பண்ணிட்டோம். நான் வந்து 25,000 பணத்தை வாங்கிட்டு போய் சிவி ஜென்மத்துக்கு வேலை செய்யலன்னு இங்க காலேஜ் வாங்கின கட்சிக்கு துரோகம் பண்ணாலு, உள்ளாட்சி தேர்தல் துரோகம் பண்றாரு. கட்சி இன்னைக்கு சிவிசன் தோக்கத்தையே இவன் தான் காரணம். கட்சிக்காரங்கிட்ட பூரா நீ கடன் கொடுக்கணும். அந்த கோல்டு ரோட்டியம் பூரா இப்படி ஏமாத்திட்டு போன எலெக்ஷன்ல யாருக்கும் நீ பணமே இங்க கொடுக்கல, வேலையே சரியா நடக்கல, கட்சிக்காரங்களே மதிக்கல, பூத்து காசு கூட யாரும் கொடுக்கல. கரியால எழுதிக்கிறாங்களாம். மாநிலத்துல வந்து எலெக்ஷன் முன்னாடியே 10 வாட்டி பூத்து காசு கொடுக்குறாங்க. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கும் திண்டிவனம் தொகுதிக்கும் அவங்க அண்ணா வந்து என்ன சொல்றாங்க, நான் காசுலாம் கொடுக்க மாட்டேன், நீங்க கறி 8 பேர் ரெண்டால போட்டுங்கன்றாங்க. இதே இடத்துல இங்க அம்மா படத்துக்கு மேல உட்காந்து இந்த டேபிள்ல சொன்னது இவனுங்க தோக்க அடிச்சுட்டு பியூர்லி பிளான் போட்டு தோக்க அடிச்சது. திண்டிவனம் தொகுதியும் தோத்ததெல்லாம் கிடையாது, தோக்கடிக்கப்பட்ட தொகுதி. விழுப்புரம் தொகுதியும் தோக்கடிக்கப்பட்ட தொகுதி. வானூர் தொகுதியும் வேண்டுமென்றே தோக்கடிக்கப்பட்ட தொகுதி. இது 3 நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா போதும். சிவி சண்முகத்தால பகிரங்கமா தோக்கடிக்கப்பட்ட தொகுதி. இத வந்து மாத்தி இன்னைக்கு பேசுறாங்க. எது கேட்டாலும் திமுக கூட உறவு, திமுக உறவுன்னு ஒரு பொய்யான வதந்தியை கிளப்பி பாக்குறாங்க. இன்னைக்கு அவங்க கூட யாருமே இல்ல. அனைத்து தொண்டர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க கூட தான் இருக்கிறாங்க. எங்க கூட சிறப்பான முறையில் பயணிச்சுக்கிறோம். எங்களை ஒழுங்கா கட்சி பண்ண விடுங்க, எங்களை ஃப்ரீயா விடுங்க. நீ எவ்வளவுதான் என்ன பேசினாலும் தெரியும், அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க நாங்க தயாரா தான் இருக்கிறோம். உனக்கெல்லாம் அசர்ற நாள்ல இந்த உடம்புல உயிர் இருக்கிறவெல்லாம் உன்னை நான் எதிர்த்து என்ன ஒன்னா என்னால பார்க்க முடியும். உன்னால என்ன முடியுமோ பண்ணு, எது ஒன்னா பாரு, பாத்துக்க. நீ கோடியா சம்பாதிச்சு துபாயில சொத்து சேர்த்து வச்சுக்கிற, பெங்களூர்ல சொத்து சேர்த்து வச்சுக்கிற, எங்க பார்த்தாலும் சேர்த்து வச்சுக்கிற. அதை தொழிலை பாரு. எதுக்கு தேவையில்லாத பண்றீங்க? சுரேஷ் பாபு அது மாதிரி தான் பல கோடி கொள்ளடிச்சு வச்சுக்கிற. தேவையில்லாத இன்கம் டாக்ஸ்க்கு நாங்க போய் மனு கொடுக்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க. ஐடி ரைட்லாம் வர அளவுக்கு வச்சுக்காதீங்க. தேவையில்லாத போய் கொள்ளடிச்சு வச்சுன்னு ஒழுங்கா வாழற வழியை பாருங்க.